இளம் சிங்கங்களாக நிறைய ஆண்கள் இருந்திருக்கிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்மை குறைகிறது. அன்றைக்கு நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு ml ஒரு சொட்டு விந்தில் 40 மில்லியன் விந்தணுக்கள் இருந்துச்சு. எவ்வளவு? ஒரு சொட்டு விந்தில் 40 மில்லியன். நார்மல் லெவல் என்னன்னு கேட்டால் 40லிருந்து 120 மில்லியன் இருக்கணும்னு நான் படித்தேன். இன்றைக்கு என்ன தெரியுமா? வெறும் 20 மில்லியன் தான் இருக்கு. உயிரணுக்கள் குறைகிறது. பெண்கள் மது அருந்ததுனால அவர்களுடைய கருமுட்டையினுடைய வலு குறைகிறது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் முன்னாடிலாம் நான் படித்து முடித்து வேலைக்கு வந்த புதுசில் ஒரு கணவனும் மனைவியும் வருவாங்க. நோய்க்காக வைத்தியம் பண்ணிட்டு வெளியே போனப்புறம் கணவர் மட்டும் தனியாக வருவார். சார் வீட்டம்மா இருந்தாங்க, அதனால் நான் சொல்லலை, நான் கொஞ்சம் அப்பப்போ மது அருந்துவேன், நீங்கள் பாட்டு என்னமோ மருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் இதையும் மதுவையும் சேர்த்து சாப்பிட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிட்டு நான் என்ன செய்கிறதுன்னு கேட்பார். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? கணவன் மனைவி இருக்கும்போது மனைவியே சொல்கிறாங்க, சார் அவர் எப்போவாது குடிப்பார் சார், சோஷியல் ட்ரிங்கிங் சார், அவர் வியாபாரத்துக்காக போகும்போது லைட்டாக அடிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. பெண்கள் மதுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேண்டாம் நண்பர்களே, மிகப்பெரிய துயரமே அதுதான். வீட்டில் அது மறுக்கப்பட்டால், வீட்டில் மதுவுக்காக சண்டை கட்டப்பட்டால் இந்த சமூகம் நலமாக இருக்கும். புற்றுநோய் பெறுகிறது, சர்க்கரை கூடுகிறது, இரத்த கொதிப்பு கூடுகிறது, உளவியல் சிக்கல்கள் கூடுகிறது. முதல்ல டாக்ஸிக், ரெண்டாவது அடிமைப்படுத்துவது, மூணாவது சைக்கோட்டிக். சைக்கோட்டிக்ங்கிறது என்னன்னா, அவன் சரியான மனிதனாக ஒரு நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால இருக்கவே முடியாது. ஒரு உளவியல் சிக்கலோடையே இருக்கக்கூடிய மனிதராகத்தான் இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு டெல்லியில் நிருபமா வழக்கு, பாலியல் வன்புணர்வு வழக்கு நிருபமா வழக்கும் சரி, இன்றைக்கு வங்கத்தில் கொதித்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் மீதான பாலியல் வன்புணர்வு, இரண்டிற்கும் அடிப்படை காரணம் மதுதான். மது அருந்தி விட்டுதான் அவர் இப்படியான ஒரு சீரழிவை பெண்களுக்கு எதிராக நடத்துகிறார்கள். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு எதிரான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். பாலியல் வன்புணர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகள், வீட்டில் குடித்து விட்டு அடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறோம். அப்ப அதையெல்லாம் ஒழிக்கணும். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாதிகளற்ற ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு மது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த சமூகத்தில் பொருளை இழந்து, தன்மானத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, அப்படி என்ன அதில் சௌகரியம் இருக்கிறது? நண்பர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலை பொழுது இது. புற்றுநோய்க்கு எதிராக நாம் எழுந்திருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மலாம் நினைப்போம் சர்க்கரையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது தெரியும். ஆனா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? புற்றுநோயிலும் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. அதை தாண்டி கல்லூரி வரைக்கும் மது அருந்தின நிறைய பசங்களை பார்க்குறேன். நிறைய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை கண்ணில் தெரிகிறாங்க. நீங்க உங்க நண்பர்களிடம் சொல்ல வேண்டிய விஷயம், அக்டோபர் 2 மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு இளைஞனும் ஒரு 100 இளைஞனிடமாவது இதை பேசணும். என்ன சொல்லணும்? இன்றைக்கு குடிக்கிறதுனால, இன்றைக்கு நாம் மது அருந்துறதுனால நமக்கு ஒருவேளை நோய் இல்லாமல் இருக்கலாம். சொல்லலாம், நான் குடிக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, எங்க சித்தப்பா குடிக்கிற, அவருக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா பேசாதீங்கன்னு பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு உடல் நலம் சரியாக உன் மரபணுக்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் மரபணுல எபிஜெனடிக் டேமேஜ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், மரபணுக்களில் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை, மீத்தலைசேஷன் பாங்க, அந்த மரபணுக்களில் மாற்றம் கொடுக்க தன்மையை மது கொடுத்து விடும். அந்த மதுவினால் மரபணுக்களின் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நீ கல்லூரி காலத்தில் ஆட்டம் பாட்டம், பள்ளி காலத்தில் ஆட்டம் பாட்டம் இருப்ப, உன் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும். உன் குழந்தைக்கு புற்றுநோயோ, உன் குழந்தைக்கு ஈரல் நோயோ வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து ஒரு நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், என் நல்ல குடும்பம்னு அப்படி எழுந்து நிற்கும் போது ஒரு நோயில் குழந்தையை கையில் வைத்து கொண்டு அழக்கூடிய காட்சியை பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், கண்ணால் திரும்ப திரும்ப பார்த்துக்கிறேன். அந்த நிகழ்வு நமக்கு இருக்கக்கூடாது நண்பர்களே. அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா முதலில் மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்குவோம். ஆண்களே, எவரும் மது அருந்தாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.